ஏங்க நான் கேட்குறேன், இது குடியரசு தினம். கார்கில் எல்லையில் நிற்கிறான்ல, அவனுக்கு மூச்சு விடுறதுக்கு ஆக்சிஜன் குறைவு. அவன் ஒருத்தனா சொல்லியிருக்கானா எனக்கு கார்கில் எல்லையில் நிற்கிறது போராட்டம்னு சொன்னானா? இல்லைங்க. இத்தனை மக்கள் சுதந்திர காற்றை பூந்தோட்டமாக சுவாசிக்க வேண்டும் சொல்லிட்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கான். நீங்க தங்கத்தை சுடுறதுன்றது போராட்டம் கிடையாது. அந்த தங்க நகை தாலியாக மாறி ஒரு ஏழையின் கழுத்திற்காக நான் போக போறேன் நினைக்கின்ற போது வழியை தாங்கிக்குது. இதை நீங்க போராட்டம் போராட்டம் போராட்டம்னா என்னங்க அர்த்தம்? எங்களுடைய பார்வை தெளிவாக இருக்கிறது. ஒரு பூனைக்குட்டி குட்டியை தாய் கவிட்டு போகுது. எப்படி கவிட்டு போவோம்? பல்லால கடிச்சு கவிட்டு போவோம். ஆனால் இவங்க சொல்றாங்க, ஐயோ பூனை மோசமானது, கடிச்சு கொதறிட்டு போகுது. ஆனால் குட்டி சொல்கிறது, எங்க அம்மாவுடைய பல்லு என் மேல படவே இல்லை, பஞ்சு மெத்த மாதிரி இருக்குது, என் வாழ்க்கை பூந்தோட்டமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ வாழ்க்கை எப்படி நீங்க இப்போ இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, வாழ்க்கை ஸ்மூத்தா இருக்குன்னா என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிளுங்க. கடுப்பேற்றுறவன்ட்ட கம்முனும் உசுப்பேற்றுறவன்ட்ட உம்முனும் தான் வாழ்க்கை ஜம்முனுக்கும். இந்த தியரி அவருக்கு தெரியல சங்கருக்கு. சங்கர் சொல்றாரு, அவருக்கு என்ன இனியவனுக்கு என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபு, அவருக்கு மத்திய அரசு ஊழியர், அவர் யார்ட்டவனா நீட்டலானான்னு சத்தியமாக சொல்கிறேன். என் பேரில் ஒரு கிரவுண்டு இல்லை, 1/4 கிரவுண்ட் நிலம் கூட கிடையாது, சொந்த வீடு கூட கிடையாதுங்க. என் பொண்டாட்டி பேரில் கூட கிடையாது. யோ நீ பட்டிமன்றம் பேசிட்டு ஒரு வீடு கட்டிக்கிற, நான் இருக்கிறத வச்சு சந்தோஷம்ன்ற, அவன் கிடைச்சதே சந்தோஷம் இல்லைன்ற. ஒருவன் இருப்பதை கொண்டு திருப்தி அடைகிறானோ அவனுடைய வாழ்க்கை பூந்தோட்டமா இருக்கும். நீ கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படல, போராட்டமா தான் இருக்கும். தாமஸ் ஆல்வா எடிசன் 100 முறை 1000 முறை தோத்து போய் பல்பு கண்டுபிடிச்சான். எல்லாரும் போய் கேட்டாங்க, பைத்தியக்கார பையில 1000 முறை தோத்து இருக்கியா, அறிவில்லையா? இந்த இத்தினோண்டு பல்பு கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 முறை தோத்தேன். தாமஸ் ஆல்வா எடிசன் அழகா ஒரு வார்த்தை சொன்னான், 1000 முறை நான் தோற்கவில்லை, எதையெல்லாம் கலந்தால் பல்பை கண்டுபிடிக்க முடியாது என்பதை கண்டுபிடித்தேன்னு சொன்னான் தாமஸ் ஆல்வா எடிசன். நான் கேட்கின்ற நடுவர் அவர்களே, சின்ன வயசுல இருந்து எங்களுடைய இளைஞர்கிட்ட இந்த பெண்கள் நாட்டின் கண்கள், இந்த பெண்கள் நாட்டின் கண்கள் என்று சொல்லி சொல்லி வளர்த்தது யார் குற்றம்? அந்த கண்ணிலிருந்து கண்ணீர் வராமல் காக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக எங்க அப்பா பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, அவன் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து அவளுக்கு நான் டாப் அப் பண்ணி, அவ மிஸ்டு கால் கொடுத்தா அதை அட்டன் பண்ணி, அவ சொல்ற மொக்க ஜோக்கெல்லாம் நாங்க சிரிச்சு, அவ காலையில் எழுந்துக்கணும்னு சொல்லி, அவன் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு வேண்டாத கோயிலுக்கெல்லாம் போய் வேண்டி, ரிசல்ட் வரும்போது ஏன் மார்க் எடுக்கிறனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவ மார்க்கை கண்ணோட கண்ணா வச்சு பார்க்கறனே, இதுக்கு பேர் போராட்டம் இல்லை நடுவர்களே, அது ஒரு தெய்வீக அனுபவம் நடுவர். ஆனால் இவர் பேசின சவுண்டை பார்த்தா ஏதோ தொழிற்சங்கத்தில் தொழிலாளர்களுக்கு போராட்டத்துக்கு தூண்டுற மாதிரி பேச்சு. ஆனால் பேச்சு பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறது எப்படின்றத அப்படி சொல்லிட்டு இருக்காரு. லவ் பண்ணுறது எப்படி இல்லை நடுவில், வாழ்க்கையை அனுபவிக்க சொல்லித்தரேன். உலகத்தில் சிறந்த காதலர் யார்? உலகத்தில் சிறந்த காதலர் யார்? சிறந்த காதலன். காதலர்கள் 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 நிறைய பேர் இருக்காங்க. யார் யார்? ஷாஜகான், மும்தாஜ், ரோமியோ ஜூலியட்டு, ஒரு பெரிய பட்டாளம், தேவதாஸ், பார்வதி, நானும் என்னுடைய மனைவி. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. எவன் ஒருவன் நானும் என் மனைவியும் சிறந்த காதலரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்குமே தவிர, ஷாஜகான் மும்தாஜை ஏற்றுக்கொள்பவர் வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்கும். எங்கிட்ட ஏன் வாயை பிடிங்கி நீங்கள் உன்னுடைய மனைவியை பற்றி சொல்லலைன்னு சொல்லிடுவேன்ட்டு எவ்வளவு பேச்சாளரை நான் பார்த்துருப்பேன் என் வாழ்க்கையில். நடுவர் அவர்களே, கடந்த மத்திய அரசு விவசாயிகளுடைய 16,000 கோடி கடனை தள்ளுபடி செய்தார்கள். மத்திய அரசு பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, எப்படி கடனை தள்ளுபடி செய்தீர்கள் கேட்டபோது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வெளிநாட்டிலே வேலை செய்கின்ற இளைஞர்கள் இங்கே அனுப்புகின்ற பணத்தின் மூலம் ஏற்பட்ட வருவாயினால இந்த விவசாயிகளுடைய துயரை தீர்க்க முடிகிறது. எங்களுடைய இளைஞர்கள் தான் விவசாயிகளுடைய கண்ணீரை துடைத்தவன் என்று சொன்னால், விவசாயிகளுடைய வாழ்க்கையிலும் பூந்தோட்டத்தை மலர செய்தவன் எங்களுடைய இளைஞர். ஞாபகத்தில் வச்சுங்க. நான் என்ன கேட்குறேன், கஷ்டம் எல்லாருக்கும் வருங்க. கஷ்டம் வந்தால் என்ன பண்ணணும்? வீட்டில் கூப்பிட்டு வாங்க கஷ்டம், உட்காருங்க, சேரை போட்டு இலை போட்டு சோறா போட முடியும்? தெரிந்து விட்டு வேலை பார்க்கணும். நீங்கள் ஹரியானா மாநிலத்தில் தீபா மாலிக்னு ஒரு பொண்ணு, 23 வயசில் ஒரு இராணுவ வீரனுடைய மனைவி. அவளுக்கு திடீர்னு ஒரு நோய் வருது, அவளால் எழுந்துக்க முடியல. இராணுவ அதிகாரிகளுக்காக சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனையில் அந்த பெண் அனுமதிக்கப்படுகிறார்.
அவளுக்கு 31 தடவை ஆபரேஷன் பண்றாங்க. அவள் முழுக்க உடம்பு முழுக்க 183 தையல் போடப்பட்டது. அவளால் நடக்க முடியாது சொல்லிட்டாங்க. தள்ளு வண்டியில் அவருடைய கணவன் அப்படியே இழுத்துட்டு வரான். வரும்பொழுது அந்த பெண் சொன்னா, நான் உனக்கு பாரமா இருக்கேனான்னு கேட்டா. நான் சொன்னா, இல்லை, என்றைக்கும் மனைவி ஒரு காலம் கணவனுக்கு பாரமாக இருக்க மாட்டான். நான் தைரியமா உன்னை காலம் முழுக்க சுமப்பேன்னா. அவள் நினைச்சா, கவலைப்படாத, நான் இருக்க மாட்டேன், நான் வாழ்ந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு முதலாக மாற்றுத்திறனாளிகளுக்கு நடக்கின்ற உலக கோப்பையிலே பங்கு பெற்று குண்டெறியும் போட்டியிலே இந்தியாவில் முதலாக வெள்ளிப்பதக்கம் என்ற ஒரே பெண் 28 வயசுல நின்னா. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை நடக்கிற பிரச்சனைகளை மாத்திக்கிறோம். 2011 ஒரு பொண்ணு வாலிபால் ஆடுற பொண்ணு ட்ரெயினில் போறா, நேஷனல் மேட்சுக்காக போறா. போமா கழுத்து செயின் போட்டிருந்தா. அந்த செயினை 4 பேர் திருடுறான். அவ சண்டை போடுறா, முடியல. ஓடுற ட்ரெயினில் அந்த பொண்ணை தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டோட கீழே விழுந்தவ எதிர்க்க வந்த ட்ரெயின் திரும்ப காலில் ஏத்துது. அருணிமா துடிக்கிறா. அந்த பெண் ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருந்தா, அருணிமா நீ சாகல, நீ உயிரோட இருக்க, தைரியமாருன்னு. ராத்திரி முழுக்க காலில் இருந்து ரத்தம் ஒழுகிட்டே இருக்கு. இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள சொல்றா, நீ சாகல, நீ சாதிக்க பிறந்தவனு. விடிய காலத்தில் அவளுக்கு நினைவுகளை அருந்து போகுது. அந்த நேரத்தில் கிராமத்தை வந்த சில பேர் வந்து பார்க்குறாங்க, யாரோ ஒரு பொண்ணு அடிபட்டு கிடக்கிறான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. டாக்டர் சொல்கிறா, இனிமேல் உன்னால் நடக்கவும் முடியாது, ஒரு கால் உன்னால் சேலந்து போயிடுச்சு, உன்னால் நடக்கவும் முடியாது, என்னால் நிற்க முடியாது, நிற்கவே முடியாது, உன்னுடைய வாழ்க்கை முழுக்க நீ சக்கர நாற்காலில் பயணிக்கணும்னு. சரி நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு எழுந்தா. ஒற்றை காலில் நடந்தாள். நடந்தது மட்டுமல்ல நண்பர்களே, இமயமலையில் ஏறி இந்திய தேசிய கொடியை நிறுத்திய முதல் மாற்றுத்திறனாளி பெண் அருணிமா. ஞாபகத்தில் வச்சுங்க, 2 இடத்துல நடந்த சம்பவம். நீங்க அலை இல்லாத கடல் ஒரு காலம் ஒரு சிறந்த மாலுமியை உருவாக்க முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, கோழி முட்டையிலிருந்து கோழி வெளியே வர்றது மிகப்பெரிய போராட்டம் இல்ல, அது முயற்சி. பாறைகளுக்கு நடுவிலே ஒரு தாவரம் வளர்கிறது என்றால் தன்னம்பிக்கை. புரிந்து கொள்ளாதவனுக்கு இருட்டு கூட உங்களுக்கு பயமாக தான் தெரியும். என்னுடைய எதிரணியை சேர்ந்த நண்பர்களே, நான் உங்களை மீண்டும் ஒருமுறை எச்சரிக்கின்றேன். தயவு செய்து எங்களுடைய இளைஞர் சமுதாயத்தை மழுங்கடித்து விடாதீர்கள். இளைஞர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்திருக்கின்ற சமூகத்துடைய வாழ்க்கையும் பூந்தோட்டமாக வளர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் நிற்கின்றார் என்று கூறி வாய்ப்பளித்த உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.